இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, தாய் திரு அவை இருபெரும் தூண்களாக பேதுரு பவுல் என்கின்ற இந்த இரண்டு பெரிய திருத்தூதருடைய பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே தொடக்கத்தில் சொன்னது போல யாரெல்லாம் இந்த புனிதருடைய நாமத்தை தாங்கியிருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். பாந்தவர்களே, இந்த பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவருமே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெறுகிற பொழுது கண்டிப்பாக அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நம்மால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையும் விழாவும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பொதுவாக இன்றைக்கு நாம் எந்த ஒரு புதிய மனிதரை பார்த்து நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றாலும், அதே போல ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தாலும் அவர்களை பற்றி நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. அதே போல ஏதோ ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம், அந்த இடத்தினுடைய ரம்மியமான ஒரு சூழல், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த அனுபவித்த அந்த நல்ல ஒரு நினைவுகளை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியாது. அதே போலத்தான் நல்ல ஒரு உணவு, அறுசுவை உணவை நாம் உண்டோம் என்றால் கண்டிப்பாக மீண்டும் மீண்டுமாக அதை உண்ண வேண்டும், அல்லது நாம் சந்தித்த அனுபவித்த அந்த உணர்வுகளை எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் அங்கு போங்கள், மிக அற்புதமான ஒரு இடம் என்று எல்லாருக்கும் பரிந்துரையும் நாம் செய்வோம். இதுதான் இந்த இரண்டு பேருமே மிக அழகாக செய்தார்கள். அவர்கள் பெற்ற இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது என்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுது 12 அப்போஸ்தலர்கள் 3 ஆண்டுகள் இயேசுவோடு உடன் இருந்தாலும் கூட அவர் கேட்ட கேள்விக்கு என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே அவர் ஒருவர் மட்டும்தான் நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். மற்ற எல்லாரும் அந்தந்த வார்த்தையை ஏதோ ஒன்றை சொன்னார்கள். ஆனால் முழுமையாக அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இவரிடமும் பல பலவீனங்கள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இரண்டு பேருமே முரண்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது தான் அனுபவித்த பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவம், அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம், அதுதான் அவரை வீறு கொண்டு எழுந்து சென்று எப்பொழுது மிக கோழையாக இருந்தார்களோ அதே மனிதர்களை பார்த்து நீங்கள் தான் அவரை கொன்றீர்கள் என்று துணிவோடு அவரால் எடுத்து சொல்ல முடிந்தது. அந்த நாளிலேயே ஏறக்குறைய 3000 பேர் மனம் மாறினார்கள் என்றும் திருத்தூதர் பணியிலே நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு இறை அனுபவத்தை அவரால் அடக்கி வைக்க முடியாமல் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். அதே போலத்தான் திருத்தூதர் பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது அவர் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம், தமஸ்கு நோக்கி செல்கிற போது எந்த மதத்தை நான் ஒழித்து கட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரோ அந்த உயிர்த்த ஆண்டவரால் தடுத்தாட்கொள்கிற பொழுது அந்த இறை அனுபவத்தை பெறுகிறார். பெற்ற அனுபவம் மிக சிறப்பாக, நான் திருத்தூதர்களிலே கடையனாக இருக்கிறேன், காலம் தப்பி பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அவர் பெற்ற அந்த இறை அனுபவம் எல்லா புற இனத்து மக்களுக்கும் இந்த உயிர்த்த ஆண்டவரை கொண்டு செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்தது. எனவே இந்த இருபெரும் தூண்களுடைய விழாவை சிறப்பிக்கிற இந்த நாளில் நீங்களும் நானும் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். அந்த உண்மையான அனுபவத்தை நாம் பெறுகிற போது கண்டிப்பாக நம்மால் பேசாமல் நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவே முடியாது. இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எந்த ஒரு ஜப கூட்டமாக இருந்தாலும் அங்கே சாட்சியம் சொல்ல வருகிறவர்கள் எவ்வளவு படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக இருந்தாலும் பெரும் கூட்டத்தை பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரோ வரதே கிடையாது. உள் அனுபவம், உள்ளிருந்து உணர்வுகள் அங்கே வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அவர்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அவர்கள் சான்று பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை பற்றியும் சங்கடப்படுவதே கிடையாது. துணிவோடு எவ்வளவு மக்கள் இருந்தாலும் தைரியமாக சொல்கிறார். அதுதான் அந்த அனுபவம்.
இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே நான் பெறுகிறேனா? அப்படி பெற்று அனுபவிக்கிற போது எப்படி அன்றைக்கு சீடர்களை எல்லாம் அவர்கள் மிரட்டிய போது, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்கால் சொல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எங்கள் உயிரை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது என்று துணிவோடு இருந்தார்கள். அத்தகைய உணர்வுகள் நமக்கு உண்மையிலேயே வர வேண்டும். அத்தகைய உண்மையான இறை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலும் அல்லது திருவருட்சாதன கொண்டாட்டங்கள், இறை வார்த்தைகளை வாசிப்பது, தனிநபர் ஜெபம், இது போன்ற வழியாக இறை அனுபவத்தை முழுமையாக பெற்று அந்த உயிர்த்த ஆண்டவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்கிற கருவிகளாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நேசனமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.